நிறைய பேர் கோலான் கேன்சர் சடனாக ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த கோலான் கேன்சர் யூஸ்வலாக ஒரு சின்ன பாலிப்பாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஹை, ஐ எம் டாக்டர் பிரசாந்த் Nagarajan, robotic and colorectal surgeon. I practice at Apollo Hospitals, Chennai. I deal with problems related to the colon, rectum and anus, including piles, fistula, fissure and rectal and colon cancers. இந்த பாலிப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோலானோட இன்னர் லைனிங், அதாவது மியூக்கோசான்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் லைனிங்கில் ஒரு சின்ன மரு மாதிரி வளர்ந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கேன்சராக வளரும். இந்த பாலிப் கேன்சராக மாறுறதுக்கு யூஸ்வலி இட் டேக்ஸ் மெனி இயர்ஸ். இந்த மெனி இயர்ஸ் தான் நம்மளோட விண்டோ டு டிடெக்ட் தட் பாலிப்ஸ் அண்ட் ரிமூவ் இட் and thereby prevent cancer. So imagine like this, a polyp actually starts as a small swelling. இந்த small swelling is completely harmless. Usually எந்த symptomsum cause பண்ணாது, உடம்புக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. இந்த polypsல over a period of time small molecular changesலாம் நடக்கும். இந்த molecular changesனால இந்த polyp கேன்சராக மாறும். இந்த பாலிப்ஸ் இருக்கிறதுக்கான ரிஸ்க் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் மோர் தென் 45 or 50, ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலோனிக் பாலிப்ஸ், அதாவது ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி பாலிப்ஸ் இருந்தவங்க, லோ ஃபைபர் டயட் சாப்பிட்றவங்க, ஹை சுகரி டயட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் பாலிப்ஸ் வரதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. எல்லா பாலிப்ஸுமே டேஞ்சரஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are different kinds of polyps. Some polyps are completely harmless, some polyps are dangerous. For example, adenomatous polyps. These are polyps which can change into cancer over time. So these polyps are dangerous to have. Second, hyperplastic polyps. இது கேன்சரா மாறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. So they don't usually cause any harm. Third, serrated polyps. These also have some cancer potential. Unfortunately, அது என்ன டைப் ஆஃப் பாலிப்னு அந்த பாலிப்பை ரிமூவ் பண்ணி லேபுக்கு அமிச்சாதான் நமக்கு தெரியும். அதனால தான் எப்போ ஒரு பாலிப்பை பார்த்தாலும் your doctor advises you to get it removed immediately. இந்த பாலிப்ஸை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், பேசிக் டெஸ்ட் லைக் ஸ்டூல் டெஸ்ட். இந்த ஸ்டூல்ஸில் பிளட் இருந்துச்சு அப்படின்னாக்கா it might be a indirect evidence that it is coming from the polyp. Second, anemia, அதாவது ரத்த சோகை. உங்க பாலிப்ஸ்ல இருந்து அப்பப்ப blood கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கிறதுனால you might have anemia. பட் இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே are indirect evidence that you have polyps. Gold standard test, அதாவது கன்ஃபார்மாக என்ன டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பாலிப்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலனோஸ்கோபி. இந்த கொலனோஸ்கோப்பியில் ஒரு ஃப்ளெக்சிபிள் கேமரா உங்கள் ஆசனவாய் வழியாக போய் உங்கள் என்டையர் லார்ஜ் இன்டெஸ்டைனை எக்ஸாமின் பண்ணிட்டு வரும். இந்த எக்ஸாமின் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு பாலிப்ஸை அவங்க பார்த்தாங்கன்னா அது என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ சைஸ் இருக்குது, அதை ரிமூவ் கூட பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த பாலிப்ஸை நம்ம சிடி ஸ்கேனில் கூட சில டைம் பார்க்க முடியும். பட் ரொம்ப சின்ன பாலிப்ஸ்னால் அது சிடி ஸ்கேனில் தெரியாது. ஒரு சிக்னிஃபிகண்ட் சைஸ் இருந்தால் தான் அது சிடி ஸ்கேனில் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இஸ் ஹவு டு வி ட்ரீட் தோஸ் பாலிப்ஸ். இந்த பாலிப்போட ட்ரீட்மெண்ட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த பாலிப் அண்ட் டைப் ஆஃப் த பாலிப்ஸ். டைப் ஆஃப் த பாலிப்பை நம்ம யூஸ்வலாக வெறும் நேக்கட் ஐயில் பார்த்து சொல்ல முடியாது. ஸோ யூஸ்வலி இட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட் அண்ட் இட் கோஸ் டு த லேப். அப்போ தான் நமக்கு தெரியும். சைஸ் ஆஃப் த பாலிப் வச்சு எய்தர் இட் கேன் பி ரிமூவ் டியூரிங் த டைம் ஆஃப் கொலனோஸ்கோபி, இல்லை சம் அட்வான்ஸ்ட் கொலனோஸ்கோபிக் டெக்னிக்ஸ் லைக் இஎஸ்டி, இஎம்ஆர், இது மூலமாக நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம். ஆர் even surgical removal of the polyps may be necessary in some conditions. So இந்த பாலிப்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம லேபுக்கு அமிச்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு கேன்சர் சேஞ்ச் மாதிரி இருக்குது, இல்லை புவர் டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது அந்த செல்லெல்லாம் வேறு மாதிரி மாறி இருக்குது அப்படின்னாக்கா you may be requiring surgery to remove that part of the colon. அதாவது அந்த பாலிப் இருந்த இடத்துல கேன்சர் ரிஸ்க் இருக்கிறதுனால அந்த பார்ட் ஆஃப் த கோலானை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். பட் I assure you this kind of scenario is very rare. In some patients we see multiple polyps, அதாவது 20, 30 or even 100 polyps. இந்த மாதிரி மல்டிபிள் பாலிப்ஸ் இருந்தால் some genetic conditions இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் familial adenomatous polyposis, FAPன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் there is a very high risk of getting future cancer. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் you may need preventive surgery to avoid getting cancer. உங்களுக்கு ஒரு பாலிப்ஸ் இருந்து அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு டேஞ்சரஸ் டைப் ஆஃப் பாலிப் இருந்து அது கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபாலோ அப் மேபி எவ்ரி 1 or 2 years பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன பாலிப் இல்லை நான் டேஞ்சரஸ் வெரைட்டி ஆஃப் பாலிப் இருந்துச்சுன்னா உங்களோட கொலனோஸ்கோபி இன்டர்வல் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 years once or 10 years once. ஒரு தடவை பாலிப்ஸ் வந்துருச்சுன்னா there is a chance that you will get it again and again. That is why follow up is essential. ஸோ பாலிப்ஸ் பற்றி நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, if you see a polyp during your routine colonoscopy, don't fear it. Most polyps are silent. Some polyps can be harmful because they change into cancer. But remember, in the polyps நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா there is no future risk of cancer. So if you are above 45 or 50 years of age, ask a doctor about colonoscopy. If you have done a colonoscopy already and there is a polyp, ask your doctor what to do for it.